இயல் 4 அறிவியல் ஆக்கம். கற்றல் நோக்கங்கள். சங்க பாடல்களை சீர்பிரித்து படிக்கும் திறனும் கருத்தை உணரும் திறனும் பெறுதல். தமிழர்களின் கப்பல் கட்டும் தொழில்நுட்ப முறையை இலக்கியங்கள் வழி அறிந்து வியத்தல். மொழிபெயர்ப்பு புதினத்தை படித்தறிந்து கதையை சுருக்கமாக சுவைப்பட எடுத்துரைத்தல். மொழியில் பயன்படுத்தப்படும் இலக்கிய வகை சொற்களை கண்டறிதல். இயல் 4 பகுதி 1 கலங்கரை விளக்கம். கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று. கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் பிடித்தும் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர். கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம். அது குறித்து சங்கப்பாடல் விளக்குவதை காண்போம். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றஞ்செரு சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. ஆசிரியர் கடியலூர் உத்திரங்கண்ணனார். சொல்லும் பொருளும். மதலை தூண், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர் பரப்பு, கரையும் அழைக்கும். பாடலின் பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலங்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது. நூல்வெளி. கடியலூர் உத்திரங்கண்ணனார் சங்ககால புலவர். இவர் கடியலூர் என்ற ஊரில் வாழ்ந்தவர். இவர் பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். பெரும்பானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இந்நூலின் 346 முதல் 351 வரை உள்ள அடிகள் நமக்கு பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளன. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியம் ஆகும். தெரிந்து தெளிவோம். 10 பாட்டு நூல்கள். திருமுருகாற்றுப்படை, பொருஞராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படு கடாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேயா மாடம் எனப்படுவது. விடை ஆ. சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் அழுவம். விடை இ. கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன. விடை ஆ. மரக்கலங்கள். தூண் என்னும் பொருள் தரும் சொல். விடை இ. மதலை. இயல் 4 பகுதி 2 கவின்மிகு கப்பல். கடலும் கப்பலும் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை. அலைவீசும் கடலில் அசைந்தாடி செல்லும் கப்பலை காண காண உள்ளம் உவகையில் துள்ளும். அச்சம் தரும் கடலில் அஞ்சாது கப்பலோட்டியவர் நம் தமிழர். காற்றின் துணை கொண்டு கப்பலை செலுத்திய நம் முன்னோரின் திறத்தை சங்கப்பாடலின் வழி அறிவோமா? உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவு திரை பெருங்கடல் நீர் இடைப்போழ இரவும் எல்லையும் அசைவு இன்றி ஆகி விரை செலல் இயற்கை வங்குள் ஆட்ட கோடு உயர் திணி மணல் அகன்துறை நீகான் மாட ஒள்ளெரி மருங்கு அறிந்து ஒய்ய. ஆசிரியர் மருதன் இளநாகனார். சொல்லும் பொருளும். உரு அழகு, போழ பிளக்க, வங்குள் காற்று, நீகான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், கோடு உயர்
கரை உயர்ந்த மாட ஒள்ளிரி கலங்கரை விளக்கம். பாடலின் பொருள்: உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகிய பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். அது புலால் நாற்றமுடைய அலை வீசும் பெரிய கடலின் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியால் திசை அறிந்து நாவாய் ஓட்டுபவன் நாவாயை செலுத்துவான். நூல்வெளி. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். கலித்தொகையின் மருத திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடியவர் இவரே. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் என்பதால் மருதன் இளநாகனார் என அழைக்கப்படுகிறார். அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இந்நூலின் 255ஆம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது. தெரிந்து தெளிவோம். 8 தொகை நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயற்கை வங்கூழ் ஆட்ட அடிக்கோடிட்ட பொருளின் பொருள்: வங்கூழ் விடை இ காற்று. மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். விடை இ வங்கத்தில். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது. விடை இ கடல். பெருங்கடல் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை ஆ பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை இ இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை. எதுகை இடம்பெறாத இணை. விடை அ இரவு இயற்கை. பொறுத்துக. வங்கம் கப்பல். நீகான் நாவாய் ஓட்டுபவன். எல் பகல். மாட ஒள்ளிரி கலங்கரை விளக்கம். இயல் 4 பகுதி 3. தமிழரின் கப்பற்கலை. பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்போதும் பெருவிருப்பம் உண்டு. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம் என 2 வகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும். மழை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ்மனதில் கப்பல் இடம் பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி என்று இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடல் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து குறள் 496 எனும் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்திலேயே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்து கப்பல்கள் மூலம் பொருள்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன என்பதை பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் பாடல் 255 என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகிறது.
இதனையே பதிற்றுப்பத்து என்னும் நூலும் அருங்கலம் தரி இயர் நீர்மிசை நிவக்கும் பெரும்களி வங்கம் பாடல் 52 என்று குறிப்பிடுகிறது. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பலவகையான சேந்தன் துவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பலவகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். நீர்வழி பயண தொடக்கம். நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள், தவளைகள் முதலியவை அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். நீரில் மிதக்கும் பொருள்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்கத் தொடங்கினான். மீன்கள் தம் உடலின் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதைக் கண்டான். தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டுமரங்கள் ஆகும். அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. இவற்றை கொண்டு தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொண்டனர். தெரிந்து தெளிவோம். நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிற்கால சோழர்களில் ராசராச சோழனும் ராசேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதை வரலாறு பகர்கிறது. கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை களஞ்செய் கம்மியர் வருகென கூவுய் காதை 25 அடி 124 எனும் மணிமேகலை அடியால் அறியலாம். பெருந்திரளான மக்களையும் பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகும். வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கண்ணடை என்பது இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சு முழம் என்னும் நீட்டளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அறைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசினர். இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். இரும்பு ஆணிகள் துருப்பிடித்துவிடும் என்பதால் மரத்திலான ஆணிகளையே பயன்படுத்தினர். இந்த ஆணிகளை தொகுதி என்பர்.
பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல்கள் எனப்பட்டன. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காணப்பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேளாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. பாய்மர கப்பலின் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது. தெரிந்து தெளிவோம். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். கப்பலின் உறுப்புகள். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. எரா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளுள் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எரா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் ஆகும். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் எனும் நூல் குறிப்பிடுகிறது. இது காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையை நலி இரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக பாடல் 66 எனும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணிக்குயத்தியார் குறிப்பிடுகிறார். கடலில் காற்று வீசும் திசை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றுக்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை அறிந்து கப்பலை செலுத்தினர். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் ஆகும். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இஃது அமைக்கப்படும். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு எனும் பொருளில் இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருள்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இச்செய்தியை களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியால் கரை சேர்ங்குந்து பாடல் 343 என்று புறநானூறு கூறுகிறது. தெரிந்து தெளிவோம். கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றன. அவை செல்லும் வழியை செயற்கைக்கோள்கள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர்கள் வாணிக தொடர்பு கொண்டு இருந்ததை அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்து இருக்கலாம் என்னும் கருத்தும் உள்ளது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்வதற்கு மட்டுமின்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்பட்டன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருள்களை ஏற்றிச் செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவற்றை சரக்கு கப்பல்கள் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன. இத்தகைய சீர்முகு கற்பற்கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்திகளாகும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது. விடை இ
ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. விடை இ முன்னீர். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி. விடை அ சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணைகள் தொகுதி என்று அழைக்கப்படும். கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை என குறிப்பிடப்படும். பொறுத்துக. எரா அடிமரம், பருமல் குறுக்கு மரம், மீகாமன் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. இயல் 4 பகுதி 4. ஆழ்கடலின் அடியில். கடல் பல்வேறு விந்தைகளை தன்னுள் கொண்டது. கடலுக்கடியில் பல வகையான தாவரங்கள், மீன்கள், விலங்குகள், பவளப்பாறைகள், எரிமலைகள் என புதுமைகள் பலவும் நிறைந்து கிடக்கின்றன. மேலும் கடலுக்கடியில் பல நகரங்களும் கப்பல்களும் மூழ்கி கிடக்கின்றன. ஒரு கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றையெல்லாம் காண்போம். என் பெயர் பியரி. நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர். கடலின் அடியில் உள்ள விலங்குகளை பற்றி ஆராய்வதில் எனக்கு விருப்பம் மிகுதி. 1886ஆம் ஆண்டு கப்பல் மாலுமிகளிடையே ஓர் அதிர்ச்சியான தகவல் பரவியது. கடலில் செல்லும் பெரிய கப்பல்களை உலோகத்தால் ஆன உடலை கொண்ட ஒரு விந்தையான விலங்கு தாக்குகிறது என்பதுதான் அந்த செய்தி. அந்த விந்தை விலங்கை கண்டுபிடித்து அழிப்பதற்காக அமெரிக்காவின் நியூயார்க் நகரிலிருந்து ஒரு போர்க்கப்பல் புறப்பட்டது. கடல் பயணத்தில் திறமை வாய்ந்த ஃபராக்கட் என்பவர் அக்கப்பலின் தலைவராக இருந்தார். ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவரான நெட் என்ற வீரரும் அக்கப்பலில் இருந்தார். நானும் எனது உதவியாளர் கான்சீலும் அக்கப்பலில் சென்றோம். 3 மாதங்கள் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே உள்ள பெருங்கடல் பரப்பில் ஓர் இடம் விடாமல் தேடினோம். அந்த விலங்கு எங்கள் கண்ணில் படவே இல்லை. எனவே கப்பல் எங்கள் நகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கியது. அப்போது பளபளப்பான உடலை கொண்ட அந்த விலங்கு மிக வேகமாக எங்கள் கப்பலை நோக்கி வந்தது. அந்த விலங்கை சுட்டு தள்ளுங்கள் என்று கப்பல் தலைவர் ஃபராக்கட் கட்டளையிட்டார். வீரர்கள் சுடத் தொடங்கினர். பீரங்கி குண்டுகள் அனைத்தும் அந்த விலங்கின் உடலை துளைக்க முடியாமல் தெறித்து விழுந்தன. நெட் வலிமை வாய்ந்த ஈட்டிகளை எய்தார். அவற்றாலும் அவ்விலங்கை எதுவும் செய்ய முடியவில்லை. அந்த விலங்கு நீரை பீச்சி அடித்தபடி எங்கள் கப்பலின் மீது வேகமாக மோதியது. நாங்கள் கப்பலிலிருந்து கடலில் தூக்கி வீசப்பட்டோம். நான் அப்படியே மயக்கமடைந்து போனேன். நான் கண்விழித்த போது உலோகத்திலான அந்த கொடிய விலங்கின் மீது படுத்திருந்தேன். எனக்கு முன்னால் எனது உதவியாளர் கான்சீலும் நெட்டும் அமர்ந்திருந்தனர். நாம் தேடி வந்த விலங்கு இதுதான். உண்மையில் இது ஒரு நீர்மூழ்கி கப்பல் என்றார் நெட். நாங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலின் மீது வேகமாக தட்டி உள்ளே இருப்பவர்களை உதவிக்கு அழைத்தோம். நீண்ட நேரத்திற்கு பிறகு மேல் பக்கத்தில் இருந்த மூடி திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து வந்தவர்கள் எங்கள் மூவரையும் சிறைப்பிடித்து ஓர் அறைக்குள் வைத்து பூட்டினர். மறுநாள் காலை கப்பல் தலைவர் எங்கள் அறைக்குள் வந்தார். தமது பெயர் நெமோ என்று அவர் தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டார். நாட்டிலஸ் என்னும் இந்த நீர்மூழ்கி கப்பலை ஒரு விந்தையான விலங்கு என்று நான் எல்லோரையும் நம்ப வைத்திருக்கிறேன். இந்த உண்மையை தெரிந்து கொண்ட நீங்கள் எக்காலத்திலும் இங்கிருந்து விடுதலையாக முடியாது. எனக்கான ஒரு தனி உலகத்தை இந்த நீர்மூழ்கி கப்பலிலேயே நான் உருவாக்கி வைத்துள்ளேன். எனது நம்பிக்கைக்குரிய வேலையாள்கள் இங்கே இருக்கிறார்கள். எங்களுக்கு தேவையான அனைத்து உணவுகளையும் கடல்வாழ் உயிரினங்களிலிருந்தே உருவாக்கி கொள்கிறோம். இனி நான் கரைக்கு திரும்பவே மாட்டேன். உங்களையும் திரும்ப விட மாட்டேன் என்றார் நேமோ. நாங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனோம். அவரது மனதை மாற்ற முடியாது என்பது எங்களுக்கு புரிந்து போயிற்று. எப்படியாவது இந்த கப்பலில் இருந்து தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மனதுக்குள் திட்டமிட்டு கொண்டோம். ஆழ்கடலுக்கு அடியில் நீர்மூழ்கி கப்பலில் எங்களது பயணம் தொடர்ந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலினுள் எல்லா இடங்களுக்கும் செல்ல எனக்கு நெமோ இசைவு அளித்திருந்தார். கப்பலில் மிக சிறந்த நூலகம் ஒன்றும் மிக பெரிய அருங்காட்சியகம் ஒன்றும் இருந்தன.
இந்த அரிய அறிவு கருவூலங்கள் யாருக்கும் பயன்படாமல் ஆழ்கடலில் மூழ்கி கிடக்கின்றனவே என்று நான் வருந்தினேன். இந்த கப்பல் எந்த கடலில் எந்த பகுதியில் இருக்கிறது, கடலுக்கு அடியில் எவ்வளவு ஆழத்தில் இருக்கிறது ஆகியவற்றை துல்லியமாக காட்டும் பெரிய திரை ஒன்றும் அங்கே இருந்தது. இந்த கப்பல் செல்வதற்கான ஆற்றல் எதிலிருந்து கிடைக்கிறது என்று நான் நெமோவிடம் கேட்டேன். இந்த கப்பல் செல்வதற்கும் இங்குள்ள விளக்குகள் எரிவதற்கும் தேவையான மின்சாரத்தை தயாரிக்கும் கருவிகள் இங்கேயே உள்ளன என்றார் அவர். கப்பலை ஆழத்துக்கும் கடல் மேல்மட்டத்துக்கும் எப்படி கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். இந்த கப்பலில் மிகப்பெரிய நீர் தொட்டிகள் உள்ளன. அவற்றில் தண்ணீரை நிரப்பும்போது கப்பல் கடலுக்கு அடியில் செல்லும். அந்த தண்ணீரை எந்திரங்கள் மூலம் வெளியேற்றும் பொழுது கப்பலின் எடை குறைவதால் கப்பல் கடல் மட்டத்திற்கு செல்லும் என்று விளக்கினார் நெமோ. எல்லாம் சரி, நாம் அனைவரும் மூச்சு விடுவதற்கான காற்று எப்படி கிடைக்கிறது? சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் கடல் மட்டத்திற்கு மேலே வரும்பொழுது அதன் மேல் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்துக் கொள்வோம். அது மட்டுமில்லாமல் இங்கு காற்றை சேகரித்து வைத்துக் கொள்ளும் பைகள் இருக்கின்றன. அவற்றை முதுகில் கட்டிக்கொண்டு அதன் முகமூடியை முகத்தில் வைத்து கொண்டால் 9 மணி நேரம் வரை கடலுக்குள் நீந்த முடியும் என்றார் அவர். இப்படியாக எங்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தப்பிவிட வேண்டும் என்ற எங்களது முயற்சி பலமுறை தோல்வியிலேயே முடிந்தது. ஒரு நாள் திடீரென்று கப்பல் கடல் மட்டத்திற்கு நின்றுவிட்டது. என்ன ஆயிற்று என்று நான் நெமோவிடம் கேட்டேன். கடலுக்குள் இருக்கும் கடல் புற்று எனப்படும் மணல் திட்டில் கப்பல் சிக்கி கொண்டு விட்டது. இன்னும் ஒரு வாரத்தில் முழு நிலவு நாளன்று கடலின் நீர்மட்டம் உயரும். அப்போது நமது நீர்மூழ்கி கப்பல் தானாகவே நீர்மட்டத்தில் மிதக்க தொடங்கும். அதுவரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் நெமோ. நாட்டிலஸின் மேல் தளத்தில் நின்று பார்த்தபொழுது சற்று தொலைவில் ஒரு தீவு தெரிந்தது. நெமோவிடம் இசைவு பெற்று நானும் நெட்டும் கான்சீலும் ஒரு படகை எடுத்துக்கொண்டு அந்த தீவிற்கு சென்றோம். அங்கிருந்து ஏராளமான காய்கறிகளை சேகரித்து கொண்டு படகில் ஏறினோம். திடீரென்று அந்த தீவை சேர்ந்த மனிதர்களை கொன்று தின்னும் வழக்கமுடையவர்கள் எங்களை துரத்தி கொண்டு வந்தார்கள். நாங்கள் மிகுந்த அச்சத்தோடு விரைவாக படகை செலுத்தி கொண்டு கப்பலுக்கு வந்து சேர்ந்தோம். ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் எங்கள் நாட்டிலஸை சூழ்ந்து கொண்டார்கள். ஏராளமான படகுகளில் அந்த மனிதர்கள் எங்கள் நாட்டிலஸை சூழ்ந்தார்கள். நாங்கள் மேல் மூடியை இறுக மூடிக்கொண்டு உள்ளே இருந்தோம். இந்த முற்றுகை 6 நாள்கள் தொடர்ந்தது. 7ஆம் நாள் முழு நிலவு நாளன்று கடல் மட்டம் உயர்ந்தது. இப்பொழுது நாம் மூடியை திறந்து காற்றை புதுப்பித்து கொண்டு நமது பயணத்தை தொடங்கலாம் என்றார் நெமோ. மேல் மூடியை திறந்தால் அந்த மனிதர்கள் உள்ளே வந்து விடுவார்களே என்று நான் அஞ்சினேன். நெமோ சிரித்தபடியே மேல் மூடியை திறந்தார். உள்ளே இறங்குவதற்கு ஏணியில் கால் வைத்தவர்கள் அலறிக்கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அந்த ஏணியில் மின்சாரம் பாய்ச்சி இருந்தார் நெமோ. அதன் பிறகு நாங்கள் காற்றை புதுப்பித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தோம். பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அருகில் நாட்டிலஸ் சென்று கொண்டிருந்தது. இது முத்து குளிக்கும் தொழில் சிறப்பாக நடைபெறும் இடம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆண்டுக்கான முத்து குளிக்கும் பருவம் இன்னும் தொடங்கவில்லை. என்றாலும் நாம் காற்று பைகளை கட்டி கொண்டு சென்று கொஞ்சம் முத்துச்சிப்பிகள் சேகரித்து வருவோமா என்று கேட்டார் நெமோ. நானும் நெமோவும் கடலுக்கடியில் சென்றோம். அங்கே தன்னந்தனியாக ஒரு இந்தியர் முத்து குளிப்பதற்காக கடலுக்குள் இறங்கினார். அவர் காற்று பைகள் இல்லாமல் மூச்சை அடக்கி கொண்டு முத்துச்சிப்பிகளை சேகரிக்க தொடங்கினார். அப்போது அந்த மனிதரை நோக்கி ஒரு சுறா மீன் வேகமாக பாய்ந்து வந்தது. நெமோ தன் கையில் இருந்த நீளமான வாளினால் அந்த சுறா மீனை குத்தி கிழித்து அந்த மனிதரை காப்பாற்றினார். ஓர் இந்தியரை காப்பாற்றிய மனநிறைவோடு நாங்கள் மீண்டும் நாட்டிலஸுக்கு திரும்பினோம். மீண்டும் எங்கள் பயணம் தொடர்ந்தது. வழியில் நாங்கள் பல வகையான விந்தைகளை கண்டோம். இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே நடைபெற்ற போரின் போது கடலில் மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்களை பார்த்தோம். அந்த கப்பல்களின் சிதைவுகளில் இருந்து தங்கம், வெள்ளி, வைரம் போன்றவற்றை அள்ளிக்கொண்டோம். இன்னொரு இடத்தில் கடலுக்குள் தீப்பிழம்பை கக்கிக் கொண்டிருக்கும் எரிமலையை கண்டு வியந்தோம்.
அதன் அடியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரே நாளில் பூகம்பத்தால் கடலுக்குள் மூழ்கி போன அட்லாண்டஸ் எனும் நகரத்தின் இடிபாடுகளை கண்டோம். பிறகு பூமியின் தென் துருவத்திற்கு சென்றோம். அங்கே பென்குவின், கடல் சிங்கம் போன்ற அரிய பறவைகளையும் விலங்குகளையும் கண்டோம். அங்கிருந்து திரும்பும் வழியில் மிகப்பெரிய ஆக்டோபஸ் ஒன்றுடன் போரிட்டு அதனை கொன்றோம். இப்படியே எங்கள் பயணம் தொடர்ந்தது. நாள்கள் கடந்தன. மீண்டும் நிலப்பரப்பை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை நாங்கள் இழந்துவிட்டோம். ஒரு நாள் தொலைவில் கரை ஒன்று தெரிந்தது. இன்று எப்படியாவது தப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் மூவரும் எண்ணினோம். அதன்படி கப்பலுடன் இணைந்திருந்த சிறிய படகு ஒன்றில் ஏறினோம். அப்போது நாட்டிலஸ் ஒரு பெரும் கடல் சுழலுக்குள் சிக்கிக்கொண்டது. கப்பலுடன் இணைந்திருந்த எங்கள் படகும் சுழலில் சிக்கிக்கொண்டது. அதன் மேல் தளத்தில் நின்று கொண்டிருந்த நாங்கள் மூவரும் கடலுக்குள் தூக்கி வீசப்பட்டோம். நாங்கள் கண்விழித்த போது நார்வே நாட்டின் கடற்கரையில் மீனவர் ஒருவரின் குடிசையில் இருந்தோம். அதன் பிறகு நாட்டிலஸுக்கு என்ன நேர்ந்தது என்பது பற்றியோ, நெமோ என்ன ஆனார் என்பது பற்றியோ யாருக்கும் எந்த செய்தியும் கிடைக்கவில்லை. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். இவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தமது புதினங்களில் எழுதியவர். 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம் உள்ளிட்ட பல புதினங்களை படைத்துள்ளார். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் எனும் புதினம் குறிப்பிடத்தக்க ஒன்று. அதன் மொழிபெயர்ப்பின் சுருக்கம் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இயல் 4 பகுதி 5 இலக்கிய வகை சொற்கள். பூ, வா, அறம், கடிதம், புத்தகம் இச்சொற்களை நோக்குங்கள். இவற்றில் முதல் இரு சொற்கள் ஓரெழுத்தை கொண்டவை. அடுத்த சொற்கள் 3, 4, 5 எழுத்துக்களை கொண்டவை. இவை அனைத்தும் பொருள் தருகின்றன. இவ்வாறு ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். மொழி, பதம், கிளவி என்பன சொல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களாகும். இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என சொற்கள் 4 வகைப்படும் என்பதை முன்வகுப்பில் கற்றீர்கள். அதேபோல இலக்கிய வகையில் சொற்களை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் என 4 வகையாக பிரிக்கலாம். இயற்சொல் கடல், கப்பல், எழுதினான், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றின் பொருள் இயல்பாகவே எளிதில் விளங்குகிறது. இவ்வாறு எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். இயற் சொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். எடுத்துக்காட்டு: மண், பொன் பெயர் இயற் சொல். நடந்தான், வந்தான் வினை இயற் சொல். அவனை, அவனால் இடை வியர் சொல். மாநகர் உரி இயற் சொல். திரிசொல் வங்கூழ், அழுவம், சாற்றினான், உறுபயன் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இச்சொற்கள் இலக்கியங்களில் பயின்று வரும் சொற்களாகும். இவை முறையே காற்று, கடல், சொன்னான், மிகுந்த பயன் என பொருள் தரும். இவ்வாறு கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாகவும் இலக்கியங்களில் மட்டுமே பயின்று வருபவையாகவும் அமையும் சொற்கள் திரிசொற்கள் எனப்படும். திரிசொல் பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகையிலும் வரும். எடுத்துக்காட்டு: அழுவம், வங்கம் பெயர் திரிசொல். இயம்பினான், பயின்றாள் வினை திரிசொல். அன்ன, மான இடை திரிசொல். கூர், கழி உரி திரிசொல். திரிசொற்களை ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் எனவும் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் எனவும் இருவகைப்படுத்தலாம். வங்கம், அம்பி, நாவாய் என்பன கப்பல் என்னும் ஒரே பொருளை தருவதால் ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள் என்பர். இதழ் எனும் சொல் பூவின் இதழ், உதடு, கண் இமை, பனையேடு, நாளிதழ் ஆகிய பல பொருள்களை தருவதால் பல பொருள் குறித்த ஒரு திரிசொல் என்பர். திசைச்சொல் சாவி, சன்னல், பண்டிகை, ரயில் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. பிற மொழிகளில் இருந்து
வந்து தமிழில் வழங்கி வருபவையாகும். இவ்வாறு வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் திசை சொற்கள் எனப்படும். முற்காலத்தில் பாண்டி நாட்டை தவிர தமிழ்நாட்டின் பிற பகுதிகளில் வழங்கிய கேணி, கிணறு, பெற்றம், பசு போன்ற சொற்களையும் திசை சொற்கள் என்றே வழங்கினர். வடசொல் வருடம், மாதம், கமலம், விடம், சக்கரம் முதலிய சொற்கள் தமிழில் வழக்கில் இருந்தாலும் இவை தமிழ் சொற்கள் அல்ல. இவை வடமொழி எனப்படும் சமஸ்கிருத மொழி சொற்கள் ஆகும். இவ்வாறு வடமொழியிலிருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் வட சொற்கள் எனப்படும். வட சொற்களை தற்சமயம், தற்பவம் என இரு வகையாக பிரிப்பர். கமலம், அலங்காரம் என வடமொழியில் இருப்பது போன்றே தமிழில் எழுதுவதை தற்சமம் என்பர். லக்ஷ்மி என்பதை லக்குமி என்றும், விஷம் என்பதை விடம் என்றும் தமிழ் எழுத்துக்களால் மாற்றி எழுதுவதை தற்பவம் என்பர். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. எல்லாருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல். விடை அ. இயற் சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது. விடை ஆ. திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி. விடை இ. சமஸ்கிருதம். பொறுத்துக. இயற் சொல். சோறு. திரிசொல். அழுவம். திசைச்சொல். பெற்றம். வடசொல். இரத்தம். கலைச்சொல் அறிவோம். கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். பெருங்கடல் ஓஷியன். கப்பல் தொழில்நுட்பம் மேரின் டெக்னாலஜி. கடல் வாழ் உயிரினம் மேரின் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் சப்மேரின். துறைமுகம் ஹார்பர். புயல் ஸ்ட்ரோம். மாலுமி செயிலர். நங்கூரம் ஆங்கர். கப்பல் தளம் ஷிப்யார்டு.